எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நித்யா ட்ரேடர்ஸ்ல ஹோல்சேல் மளிகை மண்டிக்கு வந்திருக்கோம். வாங்க. இது வந்து 2410 ரூபா கிடைக்கும். 30 கிலோ போய் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. 3 டன் எடுக்கணும். இது 86 ரூபா நட்சத்திரா பொட்டுக்கல்ல 4 நம்பர்கள்ல. இது பயறு புதுசு, ஆந்திரா புதுசு நம்ம பஃப் பண்ணது 92 ரூபா கிடைக்கும். இது 60 ரூபா கிடைக்கும். கிரீன் பீஸ் 360 நாள் சப்ளை கிடைக்கும். இது வந்து புளி புதுசு 10 கிலோ பேக்கு, அதாவது 1200 ரூபா, கிலோ 120 ரூபா கிடைக்கும். வந்து மிளகா, நாட்டு மிளகா 225 ரூபா கிடைக்கும். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், மகிழ்ச்சி மாறட்டும். சூப்பரா இருக்கேன் சார். நம்ம வந்து டால் மேனுஃபேக்சரர்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 18 ஆண்டு காலமா வியாபாரத்துல இருக்கோம். 7 வருஷ காலமா வந்து பருப்பு உற்பத்தியில இருக்கோம். பருப்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த B2Bக்கு பெருவாரியா எல்லா ஊருக்கும் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இருவனரோட நம்மளோட பிராண்ட் நேம் நட்சத்திரா பிராண்ட். நம்ம சாவரத்தோட பேர் நித்யா ட்ரேடர்ஸ். நம்ம நித்யா ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா திருச்சி மற்றும் விருதுநகர்ல நம்ம பிளான்ட் இயங்கிட்டு இருக்கு. அது இல்லாம நம்மளோட வெப்சைட்டும் இருக்கு. நம்ம வெப்சைட்லயும் எல்லாமே வாங்கி பயன்படலாம். nakshatrapulses.com. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நித்யா ட்ரேடர்ஸ்ல ஹோல்சேல் மளிகை மண்டிக்கு வந்திருக்கோம். வாங்க. இங்க இருந்தா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா மைதா, சுகர் இதெல்லாம் பல்க் கன்சைன்மெண்ட்ல பண்றோம். சுகரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மினிமம் 30 டன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஆல் ஓவரா எல்லா ஊருக்கும் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் டைரக்டா. மைதாவும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொட்டுக்களையும் பாத்தீங்கன்னா லம்சம்மா கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் 3 டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்க டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுத்துறோம். அவங்க கடை பாயிண்ட்டுக்கே கொடுத்துறோம். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நித்யா ட்ரேடர்ஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பண்றப்ப பாத்தீங்கன்னா அன்றாட உங்களுக்கு மார்க்கெட் நிலவரம் கொடுத்துறோம். எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம 7 days கொடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆன் டேபிள் அப்படிங்கிற வருஷத்துல பாக்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்துல இருப்பாங்க. இல்லாம B2Cஸ்க்கும் வந்து வெப்சைட் மூலியமாவும் சரி, இந்த செமி ஹோல்சேல் ஆப்ஷன்லயும் நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹோல்சேல் கடைக்கு வந்திருக்கோம். இந்த ஹோல்சேல்ல நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கோம், அதோட பிரேக்கப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் பிரேக் டவுன் என்னென்னு பார்ப்போம். நட்சத்திரா உருட்டு உளுந்து ஒரு உலக்கு பருப்புக்கு 16 கப் மாவு கிடைக்கும். 116 ரூபா கிலோ. தொலிப்பருப்பு 100 ரூபாய், 121 ரூபாய். நட்சத்திரா துவரம் பருப்பு. பாசி பருப்பு 97 ரூபாய். டேஸ்டி துவரம் பருப்பு 110 ரூபாய். 94 ரூபாய் டேஸ்டி பாசி பருப்பு. துவரம் பருப்பு 114 ரூபாய். சேம் துவரம் பருப்பு 115 ரூபாய். 69 ரூபாய் கடலப்பருப்பு பாலிஷ். அன்பாலிஷ் கடலப்பருப்பு 71 ரூபாய். மிளகு 800 ரூபாய் கிடைக்கும். நம்பர் 10 சைஸ். இது வந்து நாட்டு சக்கரை பியூர் 55 ரூபாய். இது வந்து 2410 ரூபாய் கிடைக்கும். 30 கிலோ போய் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. 3 டன் எடுக்கணும். இது 86 ரூபாய் நட்சத்திரா பொட்டுக்கல்ல 4 நம்பர்கள்ல. இது கருப்பு வெள்ளை கொண்டக்கல்ல நமக்கு 64 ரூபாய் கிடைக்கும். இது 94 ரூபாய் கிடைக்கும். இதுவும் 64 ரூபாய் கிடைக்கும் கருப்பு கொண்டக்கல்ல. இது பயறு புதுசு, ஆந்திரா புதுசு நம்ம பஃப் பண்ணது 92 ரூபாய் கிடைக்கும். இது 60 ரூபாய் கிடைக்கும். கிரீன் பீஸ் 360 நாள் சப்ளை கிடைக்கும். இது வெள்ளை கொண்டக்கல்ல 43.50 கிடைக்கும். இது பட்டாணி பருப்பு 44.50 கிடைக்கும். இது வந்து புளி புதுசு 10 கிலோ பேக்கு, அதாவது 1200 ரூபா, கிலோ 120 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இதுவுமே அந்த ஃபுல் கலர்ட இருக்கும். 1200 ரூபா கிடைக்கும். இது வந்து நம்ம குண்டு மிளகான்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து 260 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 86 ரூபா கிடைக்கும். மீல் மேக்கர், பிரியாணிக்கு யூஸ் பண்ற மீல் மேக்கர். இதுல சின்னது இருக்கு 91 ரூபா கிடைக்கும். இது வந்து மல்லி 128 ரூபா கிடைக்கும். 128 ரூபா கிடைக்கும். இது வந்து மிளகா, நாட்டு மிளகா 225 ரூபா கிடைக்கும். இது 74 ரூபா கிடைக்கும். கடுகு இது வந்து பாத்தீங்கன்னா 74 rupees கிடைக்கும். தட்டப்பயிறு 80 ரூபா கிடைக்கும். கொள்ளு 54 ரூபா கிடைக்கும். இது வந்து மணச்சூர் பொன்னி ரைஸ். ஓகேங்களா? இது வந்து 1260 ரூபா கிடைக்கும். இது 1090 ரூபா இட்லி அரிசி கிடைக்கும். இது 1420 ரூபா அக்ஷயா பொன்னி. இது சீரக சம்பா அரிசி 155 ரூபா கிலோ கிடைக்கும். இது வந்து 30 கிலோ எடுத்தோம் அப்படின்னா இது ரைஸ் அப்படின்னு பிரேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அதோட பிரேக்கப் வந்துடும். இது ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். 2 டிரான்ஸ்போர்ட் மூலியமா கொடுத்துருக்கோம். அதோட பிரேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி, டிரான்ஸ்போர்ட் டெலிவரி ரெண்டுமே கொடுத்துருப்போம். ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பிரேக்கப்ஸ் கிடைச்சிடும். அதை பயன்படுத்தி மக்கள் வாங்கிக்கலாம். சார், உங்ககிட்ட இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் ஹோல்சேலா வாங்கி நாங்களும் பிசினஸ் பண்ண ஆசைப்படுறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் சார் இந்த ஹோல்சேல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்னன்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேசிக்கா என்னென்ன தேவை இருக்கும்னா FSSAI லைசன்ஸ் வேணும். ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 lakhsக்கு அப்புறமேட்டு நீங்க GST எடுத்துக்கிட்டா கூட போதும். அதனால வந்து நீங்க தாமதம் பண்ண வேணா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். பேசிக்கா வந்து நம்ம வந்து 30 கிலோல வந்து சப்ளை கொடுக்க ரெடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் சொல்றேன். ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து 30 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சப்ளை பண்ண ரெடி ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே டு டே நீங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை ரேட்ஸ் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும்.
அங்க என்னென்ன என்னென்ன பிராண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த வியாபாரங்கிறது கடல். இதுக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஏன்னா கடை வச்சிருக்கவங்களுக்கு தான் கடையில தேடி வரணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடியன்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா நாங்க தேடி போய் தான் வியாபாரம் பண்ணோம். இப்போதான் மக்கள் தேடி வர வச்சிருக்கோம். அது வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து நமக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் செஞ்சோம். அது மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நட்சத்திரா உருட்டு உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 30 கிலோ அப்படின்னாவே நம்ம சப்ளை கொடுத்துருவோம். அந்த சப்ளைவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வரையறைப்படுத்திடணும். ஹோட்டல்ஸா, இல்ல வந்து கேன்டீன்ஸா, இல்ல வந்து வீட்டுக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா அந்த B2Bல எத்தனை அந்த பின்கோட்ல என்னென்ன கடை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வரமுறைப்படுத்திட்டீங்கன்னா அதை ஈஸியா கொண்டு போய் செலுத்திடலாம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் அதுக்கு ஒரு பிரேக்கப்ஸ் கொடுத்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம்.